பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, செயல்படுங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள், கன்சிஸ்டன்சி. ஆதார வசனம் லூக்கா 13:32-33 வசனங்கள். அதற்கு அவர், இயேசு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும் என்று சொன்னார். இதனுடைய தேவ கிருபை பெற்றவர்களே, இதனுடைய விளக்கம், இந்த வசனத்தினுடைய வரலாறு என்னவென்றால், சில பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உன்னை கொலை செய்வதற்காக ஏறுவது ட்ரை பண்ணுறான், அதனால் இவ்விடத்தை விட்டு நீங்கள் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு இயேசு சொன்னார், அதுக்கு தான் சொல்கிறார், நான் இன்றைக்கி நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சொஸ்தமாக்கணும், இன்றைக்கு நாளைக்கும் மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அதை நறுக்கி சொல்லுங்கள் என்றார். கேட்டீர்களா? உன்னை கொலை செய்யறாங்க நேரங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு ஓடி போயிரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துட்டு அங்கேயே தங்கி செயல்படுகிறார் என்பதை பாருங்கள். இதுதான் விடக்கூடாது. இயேசு மிக மிக தெளிவாக இருந்தார், இதில் உறுதியாக இருந்தார். எதில் உறுதியாக இருந்தார்? தன்னுடைய வேலையிலே தொடர்ந்து செய்வதிலே உறுதியாக இருந்தார், நிலைத்திருந்தார், தொடர்ந்து செயல்பட்டார். சூழ்நிலையோ மக்களோ எதிரிகளோ இவரது தொடர் செயல்பாட்டை நிறுத்த முடியவில்லை, அனுமதிக்கவில்லை. இவர், நீ பிசாசுகளின் தலைவன், அதை வைத்துக்கொண்டு பிசாசுகளை துரத்துகிறாய் என்று சொன்னார்கள் பரிசேயர்கள். இவர் சோர்ந்து போய் நம்மை பார்த்து பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லிவிட்டார்களே என்று யோசனையை அமர்ந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டார். அந்த விளக்கம் லூக்கா 11:15-19 வரை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்கள் பிசாசுகள் தலைவன் என்று சொன்னார்கள். அதுக்கு அவர் சொன்னார், பிசாசின் தலைவனே வந்து பிசாசை துரத்தினால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அந்த ராஜ்யம் பாழாய் போகாதா? ஒரு ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யம் தனக்கே வேட்டு வச்சுக்குமா? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடு விழுந்து போகாதா? சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் இவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இப்படி இருக்க பெயல்சபூலை கொண்டு நான் பிசாசிலை துரத்துகிறேன் என்கிறீர்களே என்று விளக்கம் கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அவ்வளவுதான். அதை பற்றி அவர் கவலையே இல்லை. தன் வேலையை பார்க்க போய்விட்டார். இயேசு திட்டமும் தெளிவுமாக அறிந்திருந்தார். தான் ஒரு வேலையை, பணியை, தேவ திட்டத்தை செய்து முடிக்க இந்த பூமியிலே தேவன் தம்மை அனுப்பி இருக்கிறார் என்பதில் ஒரு தெளிவு. தேவ திட்டத்தை, சித்தத்தை குலைக்க, அழித்து போட, மாற்ற, முறியடிக்க எத்தனையோ இடரல்கள் வரும் என்பதையும் அறிந்திருந்தார். இவைகள் எவையும் அவரை தொடர் வேலையை நிறுத்த முடியவில்லை. ஒரு பட்டணத்தில் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், எங்கள் எல்லையில் வர வேண்டாம் என்றதும் அமைதியாக வெளியேறிவிட்டார். நான் யார் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கவில்லை. போச்சனாருன்னு போய்விட்டார். எங்குமே அவர் மக்களோடு போராடவே இல்லை. இதை மார்க் 5:17 வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவருடைய ஜெப வாழ்வையோ ஊழிய வாழ்வையோ எதுவும் தடுத்து நிறுத்த அவர் அனுமதிக்கவில்லை. தனது சொந்த சித்தத்தையும் அவர் அதை திணிக்கவில்லை. இவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இவர் யாரை தொட்டாரோ அவர்கள் சொஸ்தமானார்கள். வெற்றி அந்த தொடர் நிலையில் இருந்தது தான் வெற்றி. ஒரு தெளிவு இருந்தது தான் எல்லாத்திலையும் வெற்றி. கல்வாரியிலும் வெற்றி சிறந்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட பரிசேயர், மூப்பர்கள், வேத பார்கவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். இதை மத்தேயு 27:39-43 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ தேவகுமாரன் நாளை இறங்கி வா, அப்புறம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனையோ பேர் காப்பாற்ற தன்னைத்தானே ரட்சிக்கும் திராணி இல்லை என்றெல்லாம் பேசினார்கள். ரோஷப்பட்டாரா? பார் நான் வருகிறேன் பார் என்று வந்தாரா? பதட்டம் அடைந்தாரா? ஏதும் இல்லை. அப்படி ஆகியிருந்தால் தன்னுடைய மிஷனை நிறைவேற்றியிருக்க முடியாது. இப்போது நமக்கு வருவோம். நாம் என்ன நினைக்கிறோம், சொல்லுகிறோம் என்றால், நான் அவங்க இவங்க சொன்னார்கள் என்று தான் சபைக்கு வந்தேன், பின் விசுவாசித்தேன், பின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர்கள் சாட்சியை, ரட்சிக்கப்பட்டதற்கு சாட்சி வேறு வேறாக நாம் சொல்லுகிறோம். அது உண்மைதான். ஆனால் அதில் மறைந்திருக்கும் சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்மை முன்குறித்தார். பல முறைகளில் நம்மை உள்ளே அழைத்து வந்து ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றி மகிமைப்படுத்தி வருகிறார். நம்ம உள்ளே கொண்டு வருவதற்கு அவர் எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். எத்தனை வருடமாக பொறுமையாக காத்திருந்தார் என்பதை யோசித்து பாருங்கள்.
இதுதான் உண்மை. ரோமர் 8:29-30 வாசியுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை பற்றியும் தேவ நோக்கம் உண்டு. உங்களை குறித்து, என்னை குறித்தும். நம்மை குறித்த தேவ திட்டம், சித்தம் உயர்ந்ததுங்க. ஏதோ வெந்தது சந்தை விதி வந்தால் போனோம்னு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு குடும்பம் அமைத்து கொடுத்து, வேலையை கொடுத்து, பிஸ்னஸையோ எதையோ ஒன்றை கொடுத்து, ஒரு சபையில் அங்கத்தினராக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்விலும் உலக பிரகார வாழ்வில் நம்மை ஒரு ஒழுங்கில் வைத்திருக்கிறார். இது நாம அமைத்து கொண்டது கிடையாது. பார்ப்பதற்கு நாம அமைத்து கொண்டது போல் இருக்கும். அது தேவ திட்டம். இந்த அமைப்பில் உறுதியாக இருந்து முதலில் இதில் நமது நேர்த்தியை காட்ட வேண்டும். அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார். உலக வேலை, ஆவிக்குரிய ஒழுங்கு, இது ரெண்டுமே கன்சிஸ்டன்ட் வேண்டும். அதாவது தொடர்ந்து செயல்பட வேண்டும். உலக வேலை, உங்கள் குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது. அது காலையில் எழுந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும், வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக என்னெல்லாம் முடிக்க வேண்டும், இந்த வீட்டில் பொறுப்பை நம்ம என்ன செய்ய வேண்டும். எல்லாரும் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு தனித்தனியான பொறுப்புகள் இருக்க வேண்டும். உலக வேலையில் குழந்தைகள் வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆவிக்குறியில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நேரம் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட வேண்டும். ஏதோ ஒரு நேரம் சாப்பிட வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. அதிக குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். 4 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அவரவர்கள் தனிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் வேலையை தொடக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தை நீங்களாக ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனை தேடுவதில், வேதம் வாசிப்பதில் முறையாக வாசிக்க வேண்டும். திடீரென்று பைபிள் திறந்து 2 வசனம் வாசிக்கிறது, இந்த இல்லாட்டி இந்த கேலண்டர் வசனம் வாசித்து ஓடுறது, அதெல்லாம் அல்ல. நீங்களாக ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, வேதம் வாசிப்பது, அதுக்கு ஒரு டைம் ஒதுக்க வேண்டும். ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும். பார்த்தாலே ஒரு அழகு இருக்க வேண்டும். இதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும். ஒரு 10 நாளைக்கு செய்வது அப்புறம் விட்டுறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி விட்டால் நம்ம அடுத்த நாளைக்கு போகவே முடியாது. இதை தடுக்க, பாதியிலேயே நிறுத்த பல காரணிகள் குறுக்கிடும். எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள், பணத்தை கொண்டே கட்டுகிறார்கள், 10 நாளைக்கு போகிறார்கள், அப்புறம் போவதில்லை. இப்படி எத்தனை யோசித்து பாருங்கள். எத்தனை காரியங்கள் நம்ம யோசித்து எடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று பாருங்கள். இதை பிசாசு அழகாக திட்டம் போட்டு செயல்படுத்துகிறான். அவன் செயல்படுத்துகிறான், அவன் வெற்றி அடைகிறான். அவனை வெற்றியடை வைத்து விடுகிறோம். நாம் என்ன சொன்னால், யாரை தூண்டினால் நாம் அப்படியே திப்பென்று போட்டுவிட்டு அமர்ந்து விடுவோம், அல்லது ஆர்கியூமெண்ட்டுக்கு போவோம் என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். நம்முடைய பலம், பலவீனம் நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையா, அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் அறிந்து புரிந்திருந்தால் எதை தீர்மானம் பண்ணி ஆரம்பித்தோமோ அதை விடவே மாட்டோம். என்ன யார் குறுக்கிட்டாலும், எத்தனை ஃபோன் வந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சு, நான் கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டும். வேலை செய்ய அப்படியே போட்டு வந்து ஃபோன் பேசுகிறது. ஃபோன் பேச இன்னொரு வேலை செய்கிறது. கடைசியில் பார்த்தா ஒரு வேலை நடந்திருக்காது. ஏன் நம்மால் உலக ஆசீர்வாதமாகட்டும், ஆவிக்குரிய காரியங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியவில்லை என்றால் நம்மிடம் வைராக்கியம், உறுதியோடு தொடர் செயலாக்கம், இந்த கன்சிஸ்டன்சி நம்மிடம் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறே கொடுக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 19-29 வரையும், 24-29 வரையும் நீங்கள் டைம் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சுனேம் என்ற ஒரு ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி போகிறார். அங்கே ஒரு பணக்கார ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, தன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறார். அவர் போகிறார். இது தொடர்ந்து அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அவளை வரவேற்கிறாள். அப்போ அவள் சொல்லுறாள் தன் கணவருக்கு, இந்த பரிசுத்தவானுக்கு, இந்த நீதிமானுக்கு நம்ம தான் பெரிய வீடு வச்சுருக்கிறோமே, மேலே மாடியில் ஒரு ரூம் போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு மேஜை போட்டு எல்லாம் செய்யும். அப்போ அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அங்கே போவார். இவளுக்கு குழந்தை இல்லை என்பதை கண்டு அவர், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அதே போல் பிறந்தது. பையன் வளர்ந்தான். ஒரு நாள் தலைநோவு எடுக்கிறது என்றான், இறந்து விட்டான். இதுக்கப்புறம் தான் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இறந்து விட்டான் என்றதும் தாயுடைய மடியில் படுத்தவன் அப்படியே இறந்து விட்டான். உடனே என்ன பண்ணினால், அந்த பையனை அப்படியே தூக்கி கொண்டு போய் பரிசுத்தமான இருக்கக்கூடிய இந்த ரூமில் வைத்து பூட்டி விட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறார், எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனை அனுப்புங்க என்று. எதுக்கு என்று கேட்குறாளா, நல்லது தான், நீங்கள் அனுப்புங்க. விளக்கம் கொடுக்கவில்லை. என்ன ஒரு தொடர் செயல் பாருங்கள், என்ன ஒரு நிதானமான செயல் பாருங்கள். அதே போல் வந்தது. அந்த கழுதையத்தை கூட அந்த வேலைக்காரனை கூட்டி கொண்டு சொல்கிறாள், வழியில் எங்கே நிற்கக்கூடாது, யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. நேர தீர்க்கதரிசிட்டே போனால் அங்கே போய் சொன்னால் விஷயத்தை. உடனே எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய கோலை எடுத்து கொடுத்து, தன்னுடைய கேயாசி, தன்னுடைய உடன் ஊழியக்காரரை கொடுத்து, நீ போ வழி. அதே மாதிரி அவனும் சொல்கிறான், வழியில் யார் கேட்டாலும் விளக்கம் சொல்லி கொண்டிருக்காது. இதை அங்கே கெடுத்துருவாங்க. நாம் ஒரு வேலையில் இருக்கும்போது பேசியே கெடுத்துருவாங்க. யார்கிட்ட பேசாமல் நேராக போன்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதை மட்டும் நான் சொல்கிறேன், யாருக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடாது. இப்பொழுது முக்கியமான வேலையில் இருக்கிற அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லி வைத்து விட வேண்டும். ஒன்றும் ஆகாது. கோச்சுட்டா கோச்சுக்க மாட்டாங்க, அது உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. இந்த இது நம்மகிட்ட இல்லை. நாம் ஒரு வேலையில் இருக்கும்போது அதன் மீதே கவனம் இருக்க வேண்டும். அதை முடிக்கும் வரை எதையும் நடுவில் அனுமதிக்கக்கூடாது. அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக, ஆஃபீஸ் காரியமாக இருந்தாலும் எதை எடுத்தோமோ அதை முடிக்க வேண்டும். தாவீது சவுலினால் பட்ட பாடுகளினால் ஐயோ இது நம்மனால முடியாதப்பா என்று ஆடுமைக்கு திரும்ப போய்விட்டானா? சொல்லுங்கள். இயேசு இவைகளை அறிந்துதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதாவது எந்த வேலை எடுத்த தீர்மானத்தை நிலைநிற்க முடியாதபடி குறுக்கீடுகள் வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. இதன் பொருள் என்ன? நான் எப்படி ஜெயித்தேனோ அப்படி உங்களை ஜெயிக்க வைப்பேன். அவர் எப்படி ஜெயித்தார்? தொடர்ந்து செயல்பட்டார், உறுதியாக இருந்தார். அந்த வேலை எடுத்த வேலையை முடிக்காமல் அவர் திரும்புவது இல்லை. இடையூறுகளின் மீது ஒரு கண்ணோட்டம் இடம் கொடுக்க வேண்டாம். என் கிருபை பெற்று இந்த காரியத்தை முடிப்பீர்கள் என்றார். உங்களை முடிக்க வைப்பேன் என்று சொல்லி கேரண்டி கொடுக்கிறார். மக்களே, சின்ன சின்ன வேலைகளில் சின்ன சின்ன தீர்மானங்களில் உறுதியாக இருந்து தொடர்ந்து செயல்பட்டு முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு உள்ளான மனிதன் நீங்களை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். இனிமேல் நாம் கோபம் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுக்கிறீர்கள். அதை தொடர்ந்து இருங்கள். தொடர்ந்து இருக்க முடியாதபடித்தான் வரும். அதுக்கு பேர் தான் சோதனை. அதில் இருங்கள். இப்படித்தான் சாப்பிடணும், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஒரு ஒழுங்கை வையுங்கள். அதை தொடர்ந்து நில்லுங்கள். ஒழுங்கெல்லாம் வைப்போம், யோசனையெல்லாம் எடுப்போம், தீர்மானமெல்லாம் எடுப்போம், தொடர்ந்து செயல்பட மாட்டோம். இனி அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் மட்டுமே கர்த்தர் அடுத்த லெவலை பற்றி சொல்லுவார், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். பின் பெரிய காரியம் உங்களுக்கு எளிதாக வரும். சின்ன காரியங்களை கவனம் செலுத்தினால் பெரிய காரியங்கள் ஈஸியாக வரும். வெற்றியாளன், அதாவது தொடர்ந்து செயல்படுகிறவன் தான் வெற்றியாளன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆமையும் முயலும் கதை தெரியும் உங்களுக்கு. ஆமை என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து செயல்பட்டது. முயலை தாண்டி போகவில்லையா? ஆமை ஜெபிக்கவில்லையா? ஜெயிக்கவில்லையா? தொடர்ந்து செயல்படுகிறவன் வெற்றியை தொடர்ச்சியாக எடுக்கிறவன். பெரிய திறமசாலியாக இருக்கலாம், பட்டங்கள் வைத்திருப்பவர்கள் இருக்கலாம். இவர்களால் தான் முடியும் என்பதை நீக்கிவிட்டு நீங்கள் தொடர்ந்து 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 செயல்படுங்கள். உறுதியாயிருங்கள். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருங்கள். இனிமேல் அதிகமாக பேச மாட்டேன் என்று முடிவெடுத்திருந்தால் அதில் உறுதியாகிருங்கள். உங்களால் மட்டும் முடியும் என்பதை உலகிற்கு காட்டுங்கள். முடிவு பரியந்த நிலை திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மார்க் 13:13. அதாவது ஆசீர்வதிக்கப்படுவான். சந்தேகப்படாதீர்கள். உறுதியாயிருந்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற அத்தனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எடுத்த தீர்மானத்தில், எடுத்த வேலையில், அமைத்து கொண்ட ஒரு ஒழுங்கில் மிகவும் சிரத்தையோடு இருந்து உறுதியாக, வைராக்கியமாக தொடர்ந்து நிலைத்திருந்து செயல்பட்டு முடிப்பேன். உங்களது கிருபை எனக்கு அளவில்லாமல் வேண்டும் சுவாமி. ஆவியானவர் வழிநடத்தல் எனக்கு தேவை, உதவி வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு காரியத்தின் மேலேயே கண்ணோக்கமாயிருப்பேன். நோ சொல்வதற்கு தயங்க மாட்டேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவள். தொடர்ந்து ஜெயம் எடுப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.